லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. செம்மையா போயிட்டு இருக்கு. வாவ், ஃபால்ஸ் பாருங்க, பயங்கரமா தண்ணி எடுத்துட்டு இருக்கு. இல்ல நம்ம வாங்கி கொடுத்தா அவங்க பண்ணி இப்படி பண்ணிட்டு இருக்க. மிரட்டினாப்புல இங்க வேற யார்ட்டையா வந்து ஐஸ் குடியை பிடிக்கிட்டு போறாப்புல. ஒருத்தரையும் விடுறது இல்ல, ஃபுல்லா வழிப்பறி தான். அது பக்கத்திலே வந்து ஃபிஷ் ஃப்ரையும் வந்துருச்சு. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விஎம்ஆர். இன்னைக்கு நம்ம இந்தியாவோட நயகரா நடக்கப்படுற ஒகேனக்கல் ஃபால்ஸ் தான் வந்திருக்கோம். இந்த ஃபுல் வீடியோவுமே நம்ம ஒகேனக்கல் ஃபால்ஸ்ல எங்கெங்கெல்லாம் என்ன ஸ்பெண்ட் பண்ணோம், எங்கெங்க சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் எப்படி போட்டிங்லாம் என்ஜாய் பண்ணோம், இங்கே வேற என்னென்ன இருக்கு, அது எல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோவில் தொடர்ந்து எங்க கூட சேர்ந்து செமையாக என்ஜாய் பண்ணுங்க. நாங்கள் ஒரு ஃபுல் டீமாகவே வந்திருக்கோம். டோட்டலாகவே இந்த ஜேர்னி ஃபுல்லாகவே செம ஃபன்னாக இருக்குது. வாங்க போகலாம். இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டிலேயே டின்னரை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேயே டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம். விஜய் அவர் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையுமே தோசையில் இறக்கி எல்லா தேசையுமே செம்ம டேஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாரு. எல்லாருமே செம்ம ஜாலியாக அதை என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருந்தாங்க. பல வெரைட்டி ஆஃப் தோசை, எக்கு தோசை, பொடி தோசை, மசால் தோசை அப்படின்னு பல தோசை, வெரைட்டியான தோசைகளை செஞ்சு கொடுத்தாரு. எல்லாருமே செம்மையாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். நல்லா ஸ்பெஷலி அஜய் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாப்புல. இந்த பிளாக் ஃபுல்லாமே வந்து அஜய் தான் நம்மளுக்கு ஃபுட் ரிவ்யூ பண்ண போகிறாரு. பார்க்கலாம் எப்படி எப்படி ரிவ்யூ பண்ணுறாரு அப்படின்ட்டு. நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 1 o'clock கிட்ட ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணோன்னே வைபோட தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா ட்ராவல் பண்ணும்போது ஆட்டம் பாட்டம் இல்லாமலாம் தொடர்ந்து ஆட்டம் பாட்டம்லாம் சும்மா வேற லெவலில் இருந்தது. எல்லாமே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. டைம் ஆல்மோஸ்ட் ஒரு 4 o'clock இருக்கும். வாலாஜாபாத் பக்கத்தில் ஒரு டீ பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் நிறுத்தியிருந்தோம். பார்த்தீங்கன்னா டீ கடை பக்கத்துலேயே கொஞ்சம் பரோட்டா கடையும் இருந்தது. சரி கொஞ்சம் லைட்டாக வயிறு பசிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரோட்டா வாங்கினா டோட்டல் டீமே மொத்தமாக ஷேர் பண்ணி செமையாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். பரோட்டாவோட நிறுத்தாமல் அடுத்து கலக்கிக்கு போனோம். ஸோ அந்த கலக்கியோட ரிவ்யூ தான் இங்கே வருது. எப்படி இருக்கா அஜய்? வாவ், வெரி குட். வெரி குட், செமையா இருக்கா? இந்த டேயை செமையாக செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம டீம் ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டாங்க. எப்படின்னா ஒகேனக்கல் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம அவளோட எதிர்பார்த்த ஒகேனக்கல் ஆல்மோஸ்ட் ஒரு 8:30 கிட்ட வந்துருந்துட்டோம். இங்கே நாங்கள் வந்து ஏற்கனவே இங்கே உள்ள ஒரு சில போட்மேன் அப்புறம் வந்து அந்த குக்கிங் பண்ணுறவங்க தெரியும் அப்படிங்கிறதுனால டேரெக்டாக அவங்களே ரீச் பண்ணோம். அவங்களோட காண்டாக்ட் நம்பர் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஒகேனக்கல் வர மாதிரி பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த நம்பரில் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தண்ணியெல்லாம் இருக்கா அப்படின்ட்டு என்கொயரி பண்ணிவிட்டு நீங்கள் ஒகேனக்கல் வாங்க. நாங்கள் ஒகேனக்கல் வந்து இறங்கினோன்னா இந்த ஹோட்டல் தமிழ்நாடு அங்கே அதோட பார்க்கிங்கில் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உள்ள இன்டர்னோடனே ஹோட்டல் கிருஷ்ணான் இருந்தது, அதில் தான் சாப்பிட்டோம். சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் ஓகே தான். இங்கே வந்து பூரி, இட்லி, பொங்கல் எல்லாமே இருந்தது. ஸோ நாங்கள் ஒவ்வொரு மெம்பர்ஸும் ஒவ்வொன்று சாப்பிட்டோம். இதில் வந்தோன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி, அதுக்கப்புறம் தோசை, அதுபோக இட்லி, தோசை, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ். இன்னும் இல்லைங்களா வரல. பொடி தோசையா? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? தீபிகா என்ன ஆணி உத்தப்பமா? சுட சுட கலைக்கு இதை வந்து 2 பேர் அஜய் வந்து எல்லாருமே சண்டை போட்டு சாப்பிட்டு இருக்காப்ல. நம்ம என்டையர் டீமுமே ரெடி ஆயிட்டாங்க போட்டிங் போறதுக்காக. ஸோ இப்பதான் வந்து சேர்ந்துருக்கோம். மார்னிங் 9 o'clock ஆகுது. ஃபர்ஸ்ட் போட்டிங் போயிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம போகிறது இந்த மெயின் அருவி. பட் ஆனால் நம்ம இந்த டைரக்ஷனில் மெயின் அருவி போனோம்.
பட் இருந்தாலும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் போட்டிங் தான் போக போறோம். அதுக்கு முன்னாடி மதியம் லஞ்சுக்காக ஃபிஷ் எல்லாமே சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கோம். ஃபால்ஸ் போறதுக்காக இந்த டைரக்ஷன் போட்டிருக்காங்க. தொடர்ந்து நம்ம அங்கே தான் போயிட்டு இருக்கோம் மெயின் ஃபால்ஸ் நோக்கி. மீன் கடைக்குள்ள என்டர் ஆகிட்டோம். விதவிதமான மீன்கள் நிறைய இருக்குது. பார்க்கலாம் நம்மளுக்கு என்ன மீன் பிடிச்சிருக்கு. நிறைய மீன் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக இருக்கு. மீன்களோட பேர்லாம் எனக்கு தெரியல. பார்க்கலாம். இந்த கெண்டை நிறைய ஜிலேபி எல்லாமே இருக்குன்னு சொன்னாங்க. மோஸ்ட்லி கெண்டை மீன் தான் நிறைய போய் பார்க்கலாம். நம்ம வந்திருக்க கடையில் இதில் வந்து பாறை, அப்புறம் வந்து ரோகு, இல்லை நம்ம வாங்கி கொடுத்தா அவங்க பண்ணிடுவாங்க. இங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மீன் இருக்கு. இதான் மீன் எல்லாம் கிளீன் பண்றாங்க. ஒவ்வொரு மீனுக்கும் கிளீன் பண்றது ஒவ்வொரு ரேட். கொஞ்சம் மீன்ன்றதுனால கிளீன் விஷயத்துல கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிடணும். ஒரு வழியாக அங்கே மீன் பிடிச்சி வச்சிருக்காங்க. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸான மீன், தண்ணி பாட்டில் எல்லாமே இருக்கு. ஆக்சுவலாக இங்கே கொஞ்சம் வெதர் ரொம்ப ஹாட்டாக தான் இருக்கு. யூஸ்வலாக இங்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி எல்லாமே எடுத்து வந்துருங்க. ஒரு போட்டுக்கு 1500 ரூபா பார்த்தீங்கன்னா பரிசல் போட்டுக்கு ஒரு கட்டணம், அதுக்கப்புறம் பராமரிப்பு, அதுக்கப்புறம் அந்த உயிர்காப்பு சட்டை, இந்த கோட்டுக்காக 80 ரூபா. ஸோ எந்த டீமே போட்டிங்காக ரெடி ஆயிட்டாங்க. ஸோ ஃபுல் போட்டிங்குமே செம்ம பண்ணா இருக்கு. வாவ், வாட் ஆ மேன். ஸோ நம்மளுக்காக போட்லாம் ரெடி ஆயிடுச்சு. போக போறோம். ஸோ எல்லாருமே செம்ம ஃபன்னா ரெடி ஆயிட்டோம். விளக்கத்தை விட ஒகேனக்கல்ல கொஞ்சம் தண்ணி கம்மியா தான் இருக்குது. வரும்போது நம்ம குரங்களோட தொந்தரவு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். முடிஞ்ச அளவு ஸ்நாக்ஸ் எதுவுமே அவாய்ட் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா கண்டிப்பா ஸ்நாக்ஸ் எடுத்தீங்கன்னா அதை பிடிக்கிட்டு தான் விடும். ஸோ இதுதான் போட்டிங் போற ஏரியா. தண்ணி லெவல் கம்மியா தான் இருக்குது. ஸோ நம்ம டீம் ஏற்கனவே வேற டீம்லாம் ஏறிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம டீம் ஏற போறாங்க. ஸோ செம்ம ஃபன்னா இருக்க போகுது. இல்லை செம்ம ஃபன் இருக்க போகுது. ஏற்கனவே ஒருத்தங்க விழுந்துட்டாங்க. ஓ, இவர் சேஃபா ஏறிட்டாரு. பாய் பாய் எல்லாருக்கும் பாய் பாய். தீபிகா, பெரிய சம்பவம் ரெடியா இருக்கு. So next the women teams are ready. அவட பாத்தீங்களா செம லுக்ல இருக்காரு. நெக்ஸ்ட் டீம் அஜய், ஸ்விமிங் தெரியல, எல்லாரையும் காப்பாத்தி கூட்டு வந்துருங்க. ஸ்விமிங் தெரியல, எல்லாரையும் காப்பாத்தி கூட்டு வந்துருங்க. என்ன எந்த ஒரு சம்பவமே நடக்காம எல்லாரும் பெர்ஃபெக்ட்டா ஏறிட்டீங்க. போட்டிங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ டீம்ஸ் எல்லாம் ரெடி. நம்ம போட்டை நான் பயங்கரமா துருவ போட்டு செமையா ஓட்டிட்டு இருக்காங்க. ஆமா, உங்க நம்பரை போட்டு விட்றோம். கொஞ்சம் ரேட்டை கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. ஸோ நம்ம டீம்ல கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. அவங்கள சேஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். நம்ம பயங்கரமா கடல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் நம்ம ஹேங்கிங் பிரிட்ஜ். கொஞ்சம் நேரம் கழிச்சு அங்கே மேல இருந்து பார்க்கலாம். ஸோ தண்ணி கொஞ்சம் நல்லாவே வந்துட்டு இருந்தது. நாங்கள் வந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் சூப்பராகவே இருக்கு. நாங்கள் வந்துட்டு February 22. இதுதான் மெயின் ஃபால்ஸ். ஸோ மெயின் ஃபால்ஸு கீழே இருக்கும். அதை தாண்டி அந்த பக்கம் இன்னொரு பெரிய ஃபால்ஸ் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இங்கதான் போகிற தண்ணி செமையா வந்துட்டு இருக்கு. ஸோ நீங்க தண்ணி குறையா தான் வருதுன்னு சொன்னாங்க. பட் அதுவே சூப்பரா இருக்கு. ஸோ நம்மளோட ஒரு டீம் அந்த மெயின் ஃபால்ஸ் பார்க்க போயிட்டாங்க. பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம மெயின் ஃபால்ஸ்ல இருந்து ஒரு 50 மீட்டர் கிட்ட தூரமா தான் இருக்கும். பட் இங்க வரைக்கும் சாரல் அடிக்குது, செமையா இருக்குது. ஆக்சுவலா இது வந்து ஸ்மோக் பாறை அப்படின்னு சொல்லுவாங்க, புகை பாறை. ஏன்னா இந்த இதுல வந்து தண்ணி விடும்போது அப்படியே புகை மாதிரி வரும். அதனால இதை வந்து புகை பாறைன்னு சொல்லுவாங்க. செமையா போயிட்டு இருக்கு. வாவ், ஃபால்ஸ் பாருங்க, பயங்கரமா தண்ணி எடுத்துட்டு இருக்கு. போன் அங்க விடாது. ஸோ அதனால உள்ள எடுத்து வைக்கிறேன். ஸோ அப்படியே செமையா சுத்தி இருக்கோம் மெயின் ஃபால்ஸ்ல. செமையான ஒரு ரொட்டேஷன் போட்டு பாருங்க, மூணு குளிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளவு தண்ணி மேல ஃபுல்லா தண்ணி ஆயிடுச்சு. வாவ், ஃபுல்லா தலைலாம் சுத்துது. அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு சுத்திட்டு செம என்ஜாய்மெண்டா இருந்தது. நெக்ஸ்ட் இதை தொடர்ந்து இன்னும் நிறைய ஃபால்ஸ் பார்க்க போறோம். நம்ம இப்பதான் மெயின் ஃபால்ஸ் முடிச்சுட்டு வரோம். நம்ம முடிச்சோம்னா நிறைய பேர் அதை பார்த்து போயிட்டு இருக்காங்க.
நம்ம டீம்லாம் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. நம்மள ஃபாலோ பண்ணி தொடர்ந்து போயிட்டே இருக்கோம். ஸோ ரேவதி தொடுப்பு போட்டு இருக்காங்க. வாவ் வாட் ஆ மேன். ரேவதி போட் அகரி போனோம். சூப்பர் ஃபார்வர்ட் ஏதோ ட்ரை பண்றீங்க, பட் போட் எதுவும் நான் மாதிரி தெரியலையே. என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? துடுப்பு போட்டு அங்கேயே சுத்திக்கிட்டே இருக்கு போட்டு. நான் செவனேங்கமா போய்க்கிருந்தேன். யாரும் ரெண்டு பக்கம் மாத்திக்கிட்டு படகு கவுந்தா சூப்பரா இருக்கும். என்னை வச்சு ஒரு காமெடி கிமெடி பண்ணலையே. மாங்காய் பைனாப்பிள் எல்லாமே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லக்கா இல்ல வேண்டாங்க. இந்த போட்டிங் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரத்துல ஒருத்தர் மேல ஒருத்தர் சும்மா விளையாட்டுத்தனமா தண்ணி கொதி ஊத்திட்டு இருந்தோம். பாத்தீங்கன்னா அதுவே போக போக ஒரு பெரிய கேமா மாறிடுச்சு. ஒவ்வொரு போட்ல இருந்து மாத்தி மாத்தி தண்ணி அடிச்சு செம்ம ஃபன்னா போச்சு. இந்த போட்டிங் ஃபுல்லாவே பார்த்து என்ஜாய் பண்ணி சம்பவம் நடக்குது. செம்ம சிறப்பான சம்பவம். எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டு அட்டாக் பண்றாங்க. செமையான கவுண்டர் அட்டாக். வீடு தெளிச்சு முத்தம் தெளிக்கிறீங்களா? நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துகிட்டே இருக்கோம். வெயிட் பண்ணுங்க. இது செமையான ஃபைட் போயிட்டு இருக்கு. வாட்டர் ஃபைட் மாத்தி மாத்தி தண்ணி. ஒரு டீம் அட்டாக், ஒரு டீம் டிஃபென்ஸ்ல போயிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா? காயா சமாட்டி விழுந்ததா? இந்த பாறைக்கு நடுவுல இந்த போட்டிங்ல போறது நம்ம சூப்பரா இருக்கும். சுத்தி பாறை நடுவுல செம்ம க்ளோஸா அந்த டைட்டானிக் படத்துல போற மாதிரியே போயிட்டு இருக்கு. ரொம்ப க்ளோஸா பாய் பக்கத்துல போயிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பாயில நான் போட் ஓட்டி இடிச்சிட பார்த்தேன். நம்ம போட்டெல்லாம் அதை சேவ் பண்ணாங்க. நம்ம போட்டை இப்போ கவுத்துருக்கோம். இந்த வாட்டர் ஃபைட் இன்னும் முடிவு வரல, தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்மளையும் அட்டாக் பண்ணிடுவாங்க போல இருக்கு. ஆனா நம்மளையும் அட்டாக் பண்றாங்க. தயவு செஞ்சு போற மட்டும் நினைக்காம மத்த என்னோட பண்ணிடுங்க. அந்த ஏரியால நிறைய படம்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. இப்ப தொடர்ந்து நிறைய ஃபால்ஸ் இருக்கு. ஏரியா போயிட்டு இருக்கோம். இப்ப நம்ம போயிட்டு இருக்கிறது வந்து 5 ஃபால்ஸ். வாட்டர் ஃப்ளோ செம்ம சூப்பரா இருக்கு. சுத்தி அருவிதான், நம்மளை சுத்தி ஃபுல்லாவே அருவிதான். அருவிக்கு நடுவுல நம்ம இருக்கோம். எல்லா பக்கமுமே அருவிதான். எல்லாமே வேற லெவல் சீனா இருக்கு. எல்லாருமே தண்ணி ஃப்ளோ இன்னைக்கு நல்லா தான் இருக்கு. ஏன்னா நேற்றை விட இன்னைக்கு தண்ணி நல்லா வந்து தண்ணி செம்மையா வந்துட்டு இருக்கு. இதுக்கு மேல தண்ணி அதிகமா இருந்தா அந்த இதெல்லாம் போட்டிங் போறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். தண்ணியோட பாருங்க செம்ம சூப்பரா வந்துருக்கு. வாவ், என்ன ஒரு அக்ரேஷன். இதுல அதனால இந்த போட்டே பண்ண முடியல, அவ்வளோ ஃபாஸ்டா தள்ளிட்டு இருக்கு. இது வந்து கொஞ்சம் தண்ணி வருது அப்படின்னா 700 கண்ணாடி கிட்ட தான், 1000 கண்ணாடி கிட்ட தான் தண்ணி வந்துட்டு இருக்கு. அதுவே போட்டிங் போறது இவ்வளவு டஃப்பா இருக்குது. இந்த தண்ணி நிறைய வந்ததுன்னா இன்னும் ரொம்ப டஃப்பா இருக்கும். அப்படியே ஃபால்ஸுக்கு ரொம்ப க்ளோஸ். நம்மளுக்கு அப்படியே பேக் சைட்ல ஃபால்ஸ் இருக்கு. அந்த ஃபால்ஸ் உள்ள இப்படி போட்ல போயிட்டு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியாவில் இந்த இடத்த விட்டா வேற எங்கேயுமே கிடைக்காது. கோகா மாதிரி ஒரு இடத்துக்குள்ள போயிட்டு இருக்கோம். இங்க தண்ணி வர அழகு செம்மையா இருக்குல்ல. இயற்கை அழகு, இயற்கை அற்புதம் தான். இயற்கை கூண்டு வேற எதுவுமே இல்லை. தண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்றாங்க, பட் அதே மாதிரி தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸா பண்ணிட்டு இருக்கு. அதனால முன்னாடி போறது ரொம்ப கஷ்டம் இருக்கு. ரொம்ப ஃபோர்ஸா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸா கொண்டாந்துட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் அந்த தண்ணியோட ட்ரெஸ்லிங் தான் நம்ம மேல பண்ணிட்டு இருக்கு. செம சூப்பரா இருக்கு. அதை முடிச்சுட்டு பக்கத்துல அப்படியே இன்னொரு ஃபால்ஸ் அதையும் அப்படியே க்ளோஸ்ல வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம்.
அதில் உள்ள தண்ணி வந்து போட்டுக்குள்ளே தண்ணி அவ்வளோ க்ளோஸாக போயிட்டு இருக்கும். இந்த ஒகேனக்கல் ஃபால்ஸ்லேயே ஒரு ஃபால்ஸ் பக்கம் தான் வந்து ஆழம் கம்மியாக இருக்கும். நம்ம போட்டை அதில் குளிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. தண்ணியை பார்த்தோன்னா நம்ம டீம்கிட்ட சொல்லவா வேணும், எண்டே டீமே போய் செம்ம ஆட்டம் போட்டோம். ஆனால் கொஞ்சம் அந்த வீடியோ எடுக்கிறது ஒரு 1/4 மணி நேரம் கிட்ட இந்த ஃபால்ஸில் செமையான ஆட்டம் போட்டுட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ அந்த லொக்கேஷனில் போட்டிலேருந்து இறங்கி திரும்ப அந்த சைடு மாறி போட்டோம். இதில் இறங்க போகிறோம். போட்டிலேருந்து தண்ணி பாட்டில் கொண்டு வந்துட்டு இங்கே பாருங்கள் குப்பையாக போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஃபுல்லாக குப்பையாக போட்டு வச்சுருக்காங்க. போட்டில் நம்ம இந்த லொக்கேஷன்ஸில் இறங்கிட்டோம். திரும்ப இந்த மலையை தாண்டி அந்த சைடு போகணும். அதுக்காக ஃபால்ஸோட ஃபுல் அழகையும் பார்க்க முடியும். பட் இப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் வரதுனால நிறைய இடத்துல பாரம்பரியாக தெரியுது. பட்டு தண்ணி நிறைய வரும்போது இந்த வியூலாம் வந்து ஃபுல் வாட்டராக இருக்கும். நம்ம நிறைய டைம் இந்த 1,00,000 கண்ணாடிக்கு மேலே வரும்போது பார்த்துருப்போம். இது ஃபுல்லாகவுமே தண்ணியாக வந்துட்டுருக்கோம். பட் இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 500 கண்ணாடி தண்ணி தான் இருக்குது. அதனால் இங்கே ஃபுல்லாகவே பாறையாக நிறையா தெரிஞ்சிட்ருக்கு. இங்கெல்லாம் ஃபால்ஸில் கிளியர் போட்டு இங்கே வந்து ஃபோட்டோஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க, ஃபோட்டோ செஷனுக்கு. ஸோ நம்ம என்டையர் டீமுமே வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த லொக்கேஷன் செம்ம சூப்பராக இருக்குது. இந்தியாவில் உள்ள நயகராவோட ஃபுல் வியூ. நம்ம அங்கேருந்து ஏறி நடந்து இப்போ இந்த பார்த்திங்கன்னா இங்கே நிறைய மசாஜஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் க்ராஸ் பண்ணி நம்ம சினி ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மரம்லாம் பெரிய பெரிய மரம். லொக்கேஷன்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குது, மரத்தோட வேர்லாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய வேராக இருக்குது. ஃபுல்லாகவே நம்ம ஏரியாவை க்ராஸ் பண்ணி வந்து அடுத்த லெவல் போட்டிங் ரெடி ஆகிட்டோம். நெக்ஸ்ட்டு திரும்ப போயிட்டுருக்கோம். நம்ம டீமில் ஏற்கனவே ஒரு போட் போயிடுச்சு. இன்னும் 2 போட் அங்கேருந்து வந்துட்டுருக்காங்க. ஃபைனல் நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்தது. இதை வந்து கோரல் பார்க். ஸோ அந்த பார்க்கிங்லாம் வந்து நம்ம இறங்கிடுவாங்க. பட் அங்கேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மியான டிஸ்டன்ஸ்ல வந்து இறங்கிட்டோம். சவாரிலாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இப்போ மெயின் ஃபால்ஸுக்கு குளிக்க போயிட்டு இருக்கோம். ஏற்கனவே இங்கே ஒரு குளியல் போட்டாச்சு. திரும்ப அடுத்த குளியல் வந்து திரும்ப மெயின் ஃபால்ஸ்லையும் கண்டிப்பாக குளிச்சாகணும்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு இருக்கோம். அப்படியே மெயின் ஃபால்ஸ் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய கருவாடு, இன்னும் நிறையா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்தது. ஃப்ரூட்ஸு ஃபுல்லாகவே கருவாடு ப்ளஸ் ஸ்பெஷல் போலி சுட சுட தருவாங்க அப்படி லைவாகவே. இது ஆயில் மசாஜ்க்காக நிறைய ஆயில், அப்புறம் ஷாம்பு எல்லாமே இருக்குது. பட் இந்த ஷாம்பு தான் முக்கிய காரணம் இங்கே வந்து ரொம்ப டஸ்ட் ஆகுறதுக்கு. பொருள் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஃபிஷ் ஃப்ரைலாம் இருக்கும். நீங்கள் இதெல்லாம் வந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. ஃபால்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சுற்றி குளிக்க நிறைய இடம் இருக்கும். இந்த மெயின் ஃபால்ஸ்க்கு அந்த போகிறதுக்கு முன்னாடியே இங்கே நிறைய பேர் குளிப்பாங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து குளிக்கிறதுக்கு ஆழம் ரொம்ப கம்மியாகவும் சூப்பராக உட்காந்து குளிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். சின்ன பசங்க முதல் கொண்டு பெரியவர்கள் எல்லாருமே இதில் குளிக்கலாம். அப்புறம் இங்கே ஒரு பயங்கரமான சண்டை நடந்துட்டு இருந்தது. இவங்க தான் பெரிய ஆளுகள் இருக்கு, எல்லாத்தையும் மிரட்டிட்டு இருந்தாங்க. ஒகேனக்கல் மெயின் ஃபால்ஸ் மேலே டாப்ல இருந்து பார்க்குற வியூ. பார்த்தீங்கன்னா இதில் வந்து லேடிஸ்க்கு தனியாக, ஜென்ஸுக்கு தனியாக குளிக்கிறதுக்கு செப்பரேட் பிளேஸ் இருக்கு. இப்போ அங்கே எல்லாருமே குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்க்கும்போது மெயின் ஃபால்ஸோட வியூ தண்ணி வந்து நம்ம அற்புதமாக வந்துட்டு இருக்கு. எல்லாருமே ஜாலியாக நம்மளும் அப்படி ஒரு கிளியராக போட்டு வந்துடுறோம். மெயின் ஃபால்ஸ்ல இருந்து பார்க்கும்போது இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் தெரியும். ஹேங்கிங் பிரிட்ஜோட வியூ வந்து மெயின் ஃபால்ஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதில் தான் வந்து போட்டில் போயிட்டு வந்திருந்தோம். இந்த வழியாக தான் கிராஸ் பண்ணி இப்போ நம்ம இன்னொரு போட் வந்துட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் முன்னாடி நம்ம இதில் தான் கிராஸ் பண்ணி ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட சுற்றி திரும்ப அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு இங்கே மெயின் ஃபால்ஸுக்கே வந்திருக்கோம். இப்படி பண்ணிட்டு இருக்க மிரட்டினாப்புல இங்க வேற யார்கிட்டயும் வந்து ஐஸ் குடியை பிடிக்கிட்டு போறாப்புல.
ஒருத்தரையும் விடுறது இல்ல, ஃபுல்லா வழிப்பறி தான். உட்காந்து சாப்பிட்றதுக்கான ஒரு இடம் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி வந்து 5 ரூபா. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அங்க ஓடு போட்ட மாதிரி ஒரு இடம், அதுல உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். அது போக இது வந்து மஷ்ரூம் மாதிரி இருக்கும், அதுல வந்து சீட் மாதிரி போட்டுருக்காங்க, அதுலயும் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். இது மாதிரி 3 மஷ்ரூம் மாதிரி இருக்கு. அது போக 2 இடம் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஸோ இதான் வந்து இங்க லஞ்ச் சாப்பிட்றதுக்குரிய பிளேஸ். நம்மளுக்கு லஞ்ச் ரெடி ஆயிட்டு, லஞ்சுக்கு சாப்பாடு, பக்கத்திலே வந்து மீன் குழம்பு, அதுக்கப்புறம் இது வந்து வெஜ் மட்டும் சாப்பிட்றதுக்கான கார குழம்பு, அது பக்கத்திலே வந்து ஃபிஷ் ஃப்ரையும் வந்துருச்சு. இப்போ ஃபிஷ் பரிமாறிட்டு இருக்கோம் எல்லாருக்கும். மொத்த டீமுமே லஞ்சுக்கு ரெடி ஆயிட்டாங்க. டீம்லாம் உள்ள லஞ்சை டெஸ்ட் பண்ணிருக்காங்க. எப்படி இருக்குன்னு ரிவ்யூ கேட்கலாம். விஜய், குழம்பு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. இந்த ஃபுட்டை ரிவ்யூ பண்றாரு அந்த கண்ணாடி போட்டவர் பாத்தீங்களா, அவதான் அஜய். நீங்க ஆல்ரெடி என்னைய பாத்திருப்பீங்க மாங்குளம் மீடியால. பாக்கலன்னா மாங்குளம் வீடியோல போய் பாருங்க, பாத்துட்டு வாங்க. ஓகே, இப்ப இது சாப்பாடு எப்படி இருக்குன்னா வீட்டுல சாப்பிடுற மாதிரி தான் இருக்கு. பாத்தீங்கன்னா இங்க மசாலா வந்து அவங்க கையில அரைச்சு வைக்கிறதுனால நல்லா இருக்கு அப்படிங்கிறாரு. அதனால டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, ஃப்ரை இன்னும் சாப்பிடல. மீன் நல்லா வந்திருக்கா? மீன் நல்லா வந்திருக்கு. ஓகே, சோ ஓவரால் ரிவ்யூ சூப்பரா இருக்குங்கறீங்க. ஓவரால் சாப்பிடலாம். ஓகே, ஃபிஷ் ஃப்ரை சூப்பரா இருக்கும். கவர் பண்ணல. சூப்பர், ஓகேவா? தேங்க் யூ. ஒகேனக்கல் எல்லா ட்ரிப்பையும் முடிச்சாச்சு. மெயின் ஃபால்ஸ்ல முடிச்சாச்சு, போட்டிங் எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ முடிஞ்சு இங்கே ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய கடை இருக்கும். ஸோ நீங்கள் ஷாப்பிங் பண்ணணும்னா எதுவும் பண்ணிக்கலாம். பட் நாங்கள் எதுவும் ஷாப் பண்ணல. இது எவ்வளோ எப்படி எக்ஸ்பென்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒகேனக்கல் ட்ரிப்பை முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட இப்போ வந்து டைம் 1:30 ஆகும் போது 1:30க்கு இந்த ஒகேனக்கல்லேருந்து கிளம்புறோம். ஸோ போகிற வழியில் இன்னொரு ஃபால்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க, அதையும் பார்த்துட்டு போகலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். நல்லா ஹெவியான லஞ்ச் முடிச்சுட்டு மொத்த டீமுமே மயக்க நிலைக்கு போயிட்டாங்க. கொஞ்சம் லைட்டாக ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த ஒகேனக்கல் ஃபுல் ஜேர்னிக்குமே நாங்கள் யூஸ் பண்ணது இந்த வேன் தான். ஸோ சென்னையிலேருந்து ஒகேனக்கல் வரைக்கும் இதில் தான் ட்ராவல் பண்ணியிருந்தோம். பல ஸ்வீட் மெமரிஸோட பயங்கர ஹாப்பினஸோட இந்த ஒகேனக்கல்ல ஒரு நாளை ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த ஒகேனக்கல் ட்ரிப்பை பற்றி சொல்லணும்னா இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ட்ரிப்பு தான். ஏன்னா நாங்கள் வந்து எடுத்திருந்தது ஃபுல்லாகவே வந்து ரெண்டல் வெஹிக்கல். ஸோ சென்னையிலேருந்து ஒகேனக்கல் ஃபுல்லாகவே அந்த வெஹிக்கிள் தான் ட்ராவல் பண்ணோம். ஸோ எங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் இன்க்ளூடிங் ஃபுட்டு, ட்ராவல் எல்லாமே சேர்த்து, இந்த போட்டிங் எல்லாமே சேர்த்து ஆல்மோஸ்ட் 2500க்கு மேலே வந்துருச்சு. நீங்கள் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும்னா எய்தர் பஸ் ஆர் ட்ரெயின் வழியாக தருமபுரி வந்துட்டு அங்கேருந்து ஒகேனக்கல் வந்தீங்கன்னா அது பெட்டராக இருக்கும். பட் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டல் வெஹிக்கிள் எடுக்கிறது தான் பெட்டர் சாய்ஸ். ஆக நம்ம வந்திருக்கிறது வந்து பஞ்சாபி தாபா, JPR பஞ்சாபி தாபா. இதுக்கு தான் வந்துட்டு இருக்கோம். பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. வந்தது கிரில் சிக்கன், கிரில் மட்டும் தான் வந்திருக்குது. மற்றதெல்லாம் இனிமேல் தான் வரப்போகுது. மொத்தத்தையுமே டின்னர் பிஸியாக சாப்பிட்டுட்ருக்கேங்க. ஜோசப், தீபிகா, காவியா, ரூபா, அஜய், ரேவதி, சிவா, ராஜா, விஜய், சரண், ஆனந்தி, நெக்ஸ்ட் ஹாவர்ட். கிரேவி வந்துருச்சு, சிக்கன் கிரேவி, நெக்ஸ்ட் பன்னீர் கிரேவி, அங்கே லாஸ்ட் இது செட்டிநாடு சிக்கன். ஸோ சென்னைக்கு ரிட்டர்ன் போகிற வழியிலே டின்னரை முடிச்சிட்டோம். செம்ம டேஸ்டியான சாப்பாடு பயங்கரமாக சாப்பிட்டுட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் சென்னை வந்து ரீச் ஆகும்போது ஆல்மோஸ்ட் 12 o'clock மேலே ஆயிடுச்சு. ஒகேனக்கல்லேருந்து கிளம்பும்போது ஏதோ ஒரு ஃபால்ஸில் குளித்தோம் அப்படின்னு சொன்னியே, அந்த ஃபால்ஸ் எங்கன்னு கேட்குறீங்களா? அந்த ஃபால்ஸ் என்ன, அதில் எங்கே குளித்தோம், என்னென்ன ஃபன் பண்ணோம், அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதை மாதிரி பல ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் பல பயனுள்ள வீடியோக்களை தெரிஞ்சுக்கிட நம்ம சேனலில் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. வில் மீட் யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பாய் பாய்.